ఏమి సమీ అవసరంగా వచ్చారా? నేను வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీ ఇది? నేను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. சாமி, మీ మనసులో ఏమో ఉంది. உந்தி உந்தி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். చెప్పు சாமி. செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனசை திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ఏమి సామి, నెలకరి తారు ఎంత కరుపు, అది నాటుకు ఎంత తేవంగా ఉంది. అలాగనే నువ్వు నాకు. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, అదంతా లేదు. నేను ఇక్కడ కూட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நாய், எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி, குறும்பு. நீ மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடர் புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேச ஏண்டா, எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா, காதுல கண்ணுதான் இல்ல, மூக்கு மாடா இல்ல? சரி சரி, இங்க நாரதோடு இருக்கட்டும், ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டு. தாலியை கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நான் அரை டிக்கெட் கிடைச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது? ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறான். சும்மா இருக்கண்ணே, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபாலி, எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு சாமி, இதே வீடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா 2 பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், 2 பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை, பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பாய்முடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, கால் சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி, இதான் என் மூத்த பொண்ணு.
சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நானு உன்னை நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు వద్దు. ஐயையோ. అర్థమవుతయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు. అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంతా ఆ పక్కన వెళ్ళు. అవును అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. ఎల్లమ్మా, ఏం చేస్తున్నావు? దొంగలున్నాయి కదా, మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. రండి, ఇక్కడ కూర్చో. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு வாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? திஷ்டி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். டேய், லொள்ளு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேர் யாரும் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? ఉంటా ఉంటా. அடுத்து என்னையா உங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయ్యా. கட்டி மேல கட்டி மேல. ఏంది గట్టి? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. அழுகுறீங்க? கூத்திரிக்கு பெரிய நக்க போற நாயாட்டா. ஏய், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொல்லிட்டு நிக்கிறேன். என்ன விஷயம் அதெல்லாம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. ம். மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே. ம். ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ம்ஹும். நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியா? சாமி, டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? டேய், சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? டேய், டேய், பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். டேய், டேய், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான். ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல, சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு போ வந்திருக்கேன். போ போ. வர்ற முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன்.
தேட்டர் தீ பிடிச்சி எரியுது. எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. என்னங்க மெட்ராஸ்ல படம் எடுக்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காதான் லைட் போட்டு தெரிய எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து சீட்டாடுறீங்க. அங்க பாருங்க ரசிகர்கள் விசுவதிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை சேர் வைப்பாங்க, தேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளுக்கு நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை நடக்கல, இனிமே விளையாண்டிங்க பிச்சு மிச்சு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லுவேன், ஒரு கை சொல்லுவேன். ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி பாத்துறோம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஆமா. ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே என்ன சார் புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பு அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். நான் எங்கடா தப்புண்டா? யாரு? அதான் தியேட்டர் முதலாளி சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகரு. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏமா கேக்குற? வந்த பொண்ணு எல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவு தம்பி விரும்ப பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டான். அப்படியே எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொடச்சிங்க வீட்டுல. வாங்கடி, அங்க போய் அவன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மறக்க வச்சுட்டு வருவோம். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன். இவளுக்கு இதையே சொல்லிட்டு தராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன். எப்படி ஏத்தாளுன்னு பாப்போமா? மானங்கெட்ட நாயே மணவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல, அதுக்கு வந்து கடிச்சு கொதனாலும் தப்பு இல்ல. புஷு கடி. இந்த நாயவா? நான் மாட்டப்பா. அண்ணே, நம்ம தியேட்டர்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்தெல்லாம் கெட்ட கனவா மறந்துருங்கண்ணே. அத நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அதுல என்ன பொண்ணு இருக்குண்ணே, கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரு அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தையா. ஏண்டா, இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ளை சீர் என்ன கொடுப்பாங்க? வினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? 10 பண்ணி கொடுப்பாங்கண்ணே.
அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.